5219 10K subscribers இருக்கீங்க மதானா அதானா சப்ஸ்கிரைப் பண்ணேனா பாய். நன்றி ஐயா. நன்றி ஐயா. 77 ரூபா ப்ரோ. ட்ரிபிள் 84. உட்காருங்க ப்ரோ. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை வீடியோ கைஸ். இன்னைக்கு நம்மளுக்கு வந்து டே 61. அதனால டே 61ன்னு கேட்காதீங்க. நான் வந்து 100 நாள் பைக் டேக்ஸ் ஓட்டி 1.5 லட்ச ரூபா ஃப்ராக்ட் எடுக்கிற சேலஞ்சில் இன்னைக்கு டே 61 கைஸ். ஒரு 3 நாளாகவே வந்து சரியான உடம்பு சரியில்லை. இப்பயும் எனக்கு கொஞ்சம் உடம்பு ரெக்கவர் ஆகலை. ஒரு பக்கம் முகக்கடந்து சளியாக ஊற்றுது, கோல்டு வேற ஆயிடுச்சு, ஜுரம் வேற வந்துச்சு. சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. 3 நாள் வந்து ஒரு 2 நாள் பட்ட படுகை தான். சரி, இன்னைக்கு விளாக் எடுக்கலாம் சொல்லிட்டு சரிங்களா? இந்த மாதிரி அவனாச்சும் வந்து கீழ்கா பண்ணுவான். அதனால தான் வீடியோ எடுக்க வச்சுக்கிறாரு. நான் ஸ்டோரேஜ்லாம் எப்படிண்ணா இது? எது ப்ரோ? இதோ இதுக்கு 32 GB. அவ்வளோதானா? எவ்வளோண்ணா வீடியோ எடுப்பீங்க ஆரம்பிச்சிங்கன்னா? ஒரு 10 வீடியோ எடுத்துட்டு டெலீட் பண்ணுறேன், எடிட் பண்ணிட்டு. நான் சேனல் வச்சுக்கிறீங்களா? ஆர்டிஸ்ட் பாய். எவ்வளோ ப்ரோ? 174 ப்ரோ. 174. எது இன்ஸ்டாகிராம் ஐடியாண்ணா அது? யூடியூப். அவ்வளோ எழுதிருக்கே. ஏய், நீ வாய மூடுறா. கேட்டாங்களா? வெளியூர்காரெல்லாம் பேசக்கூடாது. அப்படியாப்பா? ஆமாண்டா. என்னண்ணா 10K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க மதானா அதானா சப்ஸ்கிரைப் பண்ணேனா. பாய். கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமரை ட்ராப் பண்ணிட்டோம். இது அமௌண்ட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 174 ரூபா. நைன் ஃபைவ் 9589. உட்காருங்க ப்ரோ. சரியா போச்சுடா. கைஸ், பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓலாவில் ஒரு ஆர்டர் வந்துருந்தது. நான் எங்கெல்லாம் பார்க்கவே இல்லை. டக்குன்னு பிக்கப் அப்செட் பண்ணி பிக்கப் எடுத்துட்டேன். ஆனால் இது எங்கே தெரியுமா? இருக்க உள்ளே தான் போயின்னு இருக்குது. இங்கேருந்து வெளியே போகலாம் பாடு கிடையாது. இங்கேருந்து இன்னும் உள்ளே போயிடலாம். இப்போ திருப்பி அங்கேருந்து நான் இங்கே வரைக்கும் சும்மா வரணும். ஏன்னா இந்த பக்கம்லாம் நம்ம வந்துருக்கோம்ல, எதுவுமே வந்துருக்கோம். நிறைய ஆர்டர் வந்து இங்கேருந்து சும்மாவே போயிடும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் போனோம் கைஸ். ஐயோ, மூக்கு வேற அச்சின்னு அப்பப்போ. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 கிலோமீட்டர் தான். இது வரைக்கும் ஓட்டுவோம்னு சொல்லிட்டு எத்தாச்சு. கஷ்டம். 77 ரூபா ப்ரோ.
தேங்க்யூ ப்ரோ. கைஸ் நம்ம ஓலா கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. அது அமௌண்ட்டு கரெக்டாக 77 ரூபா. கஸ்டமர் நான் 90 ரூபா பே பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஓலா ஆர்டரு கஸ்டமரை பிக்கப் பண்ணி அவரை ட்ராப் பண்ணுற வரைக்கும் ரேபிடோ ஆனில் தான் இருந்தது. ஒரு ஆர்டர் கூட அசைனே ஆகலை. சரி இப்போ எங்கடா போயின்னு இருக்க நினைங்களா நீங்கள்? ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு 6-7 வாட்டி நம்ம வந்திருப்போம். ஏன்னா இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் வேல்டெக் காலேஜ் வருமா. நம்ம பூந்தமல்லேருந்து ஒரு 4-5 ரைடு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேருந்துலாம் போயிடும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம சும்மா வந்து தான் இங்கே நின்று இருப்போம். இங்கேருந்து ஆர்டர் கிடைக்குன்னு பார்த்தா இங்கேயும் ஆர்டர் கிடைக்காது. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேபிட்டோவில் 3வது ஆர்டர் வந்துருக்கு. அது ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மணலி. பிக்கப் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் பிக்கப்பு. ட்ராப் ஒரு வந்தது கைஸ் ஒரு 23 கிலோமீட்டர்னு வந்தது. டக்குன்னு அப்செட் பண்ணிட்டேன். கஸ்டமருக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம மணலி கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது. அவசியம் போய் ஆகணுமான்னு வேறு பார்க்குறேன். ஆர்டர் வருமா வந்திருக்கு தான் நினைக்கிறேன். அங்கே போய் ரிட்டர்ன் ஆர்டரு அவங்க கஸ்டமர்கிட்ட போயிட்டு நான் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. மண்ணில் வச்சுக்காரு பை இருக்குமா பை வைக்கணுமோ? இல்லை நான் முன்னே இங்கே வச்சுக்கிறேன். வச்சுக்கிறீங்களா? ரைட் 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 ஆள் வச்சுருக்கேன். ஓகே ஓகே. ஐயா உங்களுக்கு லொக்கேஷன் தெரியுமா? நீங்கள் மண்டி வரைக்கும் போவீங்களா? எது வரைக்கும் போவீங்க உங்களுக்கு லொக்கேஷன்? அப்படி இல்லைங்க, நான் இந்த ஊருக்கே புதுசு. அப்படியா? எவ்வளோ ஸ்டார்டாக போகணுமா? மண்டி இது போட்டால் இது வருது இல்லை துட்டு, அது போட்டுருக்கேன். நான் வந்து முக்கால்வாசி சொல்லிட்டுவேன். இப்படி போகலாமா? போவேன் அந்த அந்த ரோட்லேயே போயிடுவேன். அண்ணா நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஓகே ஓகே ஓகே. பைக் கைஸ் நம்ம 3வது கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டோம். இது அமௌண்ட்டு கரெக்டாக 266. கஸ்டமர் 280 ரூபா பே பண்ணிட்டாங்க. கைஸ் சமத்துக்கும் வருது கைஸ். இப்போ எனக்கு ஐயோ கண்ணெலாம் சுக்குது.
சுத்தமாக பைபாஸில் வண்டி ஓட்டுன்னு வர முடியல, கண்ணு ஆட்டோமேட்டிக்காக மூடுது வேறு. ஆனால் சரி ஓரமாக நின்று பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் கண்ணு ஈத்துன்னு போகுது அப்படி சொல்லணுன்னு. ஆனால் இது அப்படி சொல்லிட்டு ஒன்றே முக்காவது, மதியானம் 1:45. இனி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா 2112 ரூபாய் ஏர்ன் பண்ணிடுறோம் கைஸ். இது வந்து நம்ம கையில் வந்த அமௌண்ட்டு, கமிஷன்லாம் பிடிக்காம, அதாவது வந்து கஸ்டமர் டிப்ஸு கொடுத்தது எல்லாமே சேர்த்து நம்ம கையில் வந்து 2112 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறோம். அதுலேயும் காமிச்சிடுறேங்க. ரேபிட்டோட 1411 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறோம். இனி என்ன டேட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 30ஆம் தேதி திங்கக்கிழமை. ரேபிட்டோவில் ஒரு 1411 ரூபாய் 9 ரைடு எடுத்துக்கிறோம். போர்ட்டலில் ஒரு 277 ரூபாய் ஏர்ன் பண்ணிக்கிறோம். இந்த ஆர்டர் நம்ம வந்து எங்கே கரெக்டாக வந்து ரெட் ஹில்ஸில் எடுத்துன்னு போய் கொடுத்தோம் அந்த போர்ட்டர் ஆர்டரு. கரெக்டாக அது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 305 ரூபாய் வந்தது. கஸ்டமர் 400 ரூபாய் கொடுத்துட்டாரு. நல்ல ஒரு மனசு அவருக்கு. வெயிலில் கஷ்டப்படுற பையா இந்த ப்ரோ வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. ஸ்க்ரீன்ஷாட்டோட பக்கத்தில் போடுறேன். இனி நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓட்டணும்னு பார்த்தீங்கன்னா 195 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ரைடு பண்ணிடுறோம் கைஸ். சரியான வெயில் கைது கைஸ். பார்த்து எல்லாம் சேஃபாக ரைடு பண்ணுங்க. முக்கியமாக தண்ணி வாங்கி வச்சுங்க. நான் இதுக்கப்புறம் தண்ணி வாங்கி வச்சுனா தான் நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நின்று அதுக்கப்புறம் மூஞ்சி கழுவுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆகுது. அதனால் சேஃப்டிக்கு தண்ணி ஒன்று வாங்கி வச்சுங்க கைஸ். இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம கைவிட்டு போனலாம் மேனேஜ் பண்ணல. ஏன்னா வந்து இப்போ நான் வேலைக்கிழமை ரைடு பண்ணேன். அதோட வண்டியே எடுக்கவே இல்லை, சுத்தமாக முடியவே இல்லை. அதனால தான் வண்டி அப்படியே விட்டேன், எதுவுமே பண்ணவே இல்லை கைஸ். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளோ பெட்ரோல் போட்டோன்னு பார்த்தீங்கன்னா 4 லிட்ரு பெட்ரோல் மைனஸ் 404 ரூபா பெட்ரோலு. அதுக்கப்புறம் நம்ம செலவு 50 ரூபா ஆயிடுச்சு, அது மைனஸ். டே 61 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1658 ரூபா ப்ராஃபிட்டு கைஸ். சரி கைஸ், நம்ம வீடியோ யாராவது புதுசாக பாராமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். எதுவாக இருந்தாலும் வீடியோ நல்லா இருக்கா இல்லையா சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்க கைஸ். ஏன்னா இந்தமாரி பேசி போடு ப்ரோ சொல்லிட்டு 2-3 பேர் சொன்னீங்க. அதனால தான் நான் இந்தமாரி பேசி போடுறேன். வீட்டில் பேசினா ஒரு மாதிரி ஃபீலாக பேசுகிற ப்ரோ, எனர்ஜி இல்லாமல் பேசுகிற ப்ரோ அப்படி இப்படி சொன்னீங்க. சரி, அதனால தான் நான் இந்தமாரி பேசி போட்டுன்னு இருக்கேன். ஏன்னா வந்து சுத்தமாக இப்போ வெயில், ஏன்னா வந்து கேமரா கைட்டி வச்சுட்டு இப்போ வந்து நான் இப்போ லாஸ்ட் ஆர்டருக்கோசம் நான் இப்போ மாட்டினே இப்போ இது நம்ம என்னோட ஏர்னிங்ஸை வந்து சொல்கிறேன். சரி கைஸ், நம்ம வீடியோ வந்து அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம ஐடியில் போய்ட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாம் சேஃபாக ரைடு பண்ணுங்க கைஸ். முக்கியமாக தண்ணி கேன் வாங்கி வச்சுங்க, அதுதான் சேஃப்டியாக இருக்கும். சரி கைஸ், எல்லாருக்கும் பாய்.